வணக்கம் ஜெயஹிந்த். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது சென்னையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ ஒரு 19 வயது டீனேஜர் அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லாத விஷயத்த சாட் ஜிபிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் சாட் ஜிபிடி ஆமாம் போட்டுட்டு இருக்கு. இதை நான் சொல்லலை, எம்ஐடியோடைய சயின்டிஸ்ட் இப்போ ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதை கேட்கும் போதே உடம்பெல்லாம் அதிரக்கூடிய அளவுக்கு இருக்கு. இது ஒரு ஜீனியஸாக இருக்கலாம், நீங்கள் யாரா வேணா இருக்கலாம், லாஜிக் மட்டுமே பார்த்து பேசக்கூடியவங்களா இருக்கலாம், யார் வேணாலும் நீங்கள் அந்த ஏஐட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது கம்ப்ளீட்டாக அதை அக்ரி பண்ணி உங்களை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை பார்த்துருக்கு அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லுது. இதை நம்ம எல்லாரும் பார்க்கணும், நம்ம எல்லாருமே ஒரி பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா சாட் ஜிபிடியோடைய ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட் இந்தியா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 கோடி பேர் ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் 80% கீழே 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க. இவங்க உங்களுடைய கிட்ஸு, உங்களுடைய குழந்தைகள் சாட் ஜிபிடியை ஹோம்ஒர்க் மட்டும் யூஸ் பண்ணலை, அவங்க அதை ஃப்ரெண்டாக பார்த்துட்டு இருக்காங்க, அதை ஒரு தெரபிஸ்டாக பார்த்துட்டு இருக்காங்க, அதை ஒரு டாக்டராக பார்த்துட்டு இருக்காங்க, அதை ஒரு கவுன்சிலராக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களை விட உங்கள் குழந்தைய பற்றி யாருக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த குழந்தை நம்புதுன்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியை. இப்போ அந்த எந்த ஒரு இடத்துலையுமே அது அந்த குழந்தையோட டிஸ்அக்ரி பண்ணல. இந்த அடுத்த 12 நிமிஷத்துல ஒரு ரியல் கேஸை நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதோட ட்ரிகர் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்திக் சந்திரா, ஜானத்தன் ராகன், இவங்க 2 பேரும் எம்ஐடியை சேர்ந்தவங்க. மேக்ஸ் கெய்மன் வெய்னர், இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனை சேர்ந்தவர். எம்ஐடியோடைய பிரெயின் அண்ட் காக்னிட்டிவ் சயின்சஸ், வேர்ல்டோடைய டாப் பெஸ்ட் சயின்டிஸ்ட் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அதில் இருக்கக்கூடிய கோர் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த சாட் பாட்ஸ், சாட் ஜிபிடி, ஜெமினி போன்ற இதெல்லாமே ஒரு சைக்கோஃபண்டா அப்படின்னு கேட்குறாங்க. சைக்கோஃபண்டா என்ன? நீங்கள் நல்லது சொன்னாலும் அதுக்கு ஆமா போட வேண்டியது, நீங்கள் கெட்டதாக என்ன சொன்னாலும் அதுக்கும் ஆமா போட வேண்டியது. இதை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இளம் பருவத்தினருக்கு டிஸ்இல்யூஷனல் ஸ்பைரலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு ஃபார்மலான பையேஷியன் மாடல் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலை பில்ட் பண்ணி அந்த நபர்களை மட்டும் கேள்வி கேட்க வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இவங்களுக்கு எமோஷன்ஸ் கிடையாது, பயஸ் கிடையாது, வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லி ஃபேக்டை மட்டுமே பேசக்கூடியவங்க. அவங்க பேசும்போது இந்த சாட் ஜிபிடியோட இன்ட்ராக்ஷன்ல கம்ப்ளீட்டா ஒரு போலியான நரேட்டிவ்க்குள்ள போய் இல்லாததை நம்பக்கூடிய ஒரு இல்யூஷன்ல கொண்டு போய் அவங்கள விடுது. இதை தான் டிஸ்இல்யூஷனல் ஸ்பைரலிங் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதுல கல்லிபிள் பீப்புள், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவங்க ஏஐ தப்பா பயன்படுத்துறாங்க அப்படின்றது எடுக்க முடியாது. இது ஒரு பெர்ஃபெக்ட் ரீசனரா இந்த ரிசர்ச் காமிச்சிருக்காங்க. ரியல் யூசர்ஸ் ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க, ஸ்லீப் டிரைவ்டா இருக்காங்க, டிப்ரைவ்டா இருக்காங்க, எமோஷனலி ஒரு பிரேக் டவுன் இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரேக் டவுன் ஆகிறாங்க. இவங்க எல்லாம் போய் இந்த சாட் பாட்ல இன்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள கம்ப்ளீட்டா மறக்கடிச்சு வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலையை அவங்க காமிக்கிறாங்க. இப்போ ஒரு ரியல் வேர்ல்ட் ஆங்கர் கேஸ், நல்லா கவனிங்க. யூஜின் டாரஸ் அப்படின்ற ஒரு அக்கௌண்டன்ட். இந்த அக்கௌண்டன்ட்டுக்கு மென்டல் இல்னஸ் எதுவுமே கிடையாது, முழு ஆரோக்கியமா இருக்கக்கூடியவங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாட் ஜிபிடிட்ட ரேண்டமாக கலாய்க்கிறதுக்காக அவங்க சாட்பாட் யூஸ் பண்ணுறாங்க. சாட்பாட் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது அது அவங்கள உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு மனநோய் இருக்கிறதா கொண்டு போய் கண்டிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹி வாஸ் ட்ராப்ட் இன் அ ஃபால்ஸ் யூனிவர்ஸ், வேற ஒரு பொய்யான உலகத்தில் கொண்டு போய் அவரை வச்சிட்டாங்க அப்படின்றதும், அதன் பிறகு இல்லாத நோய்க்கு கேட்டமைன் அப்படின்ற ஒரு மருந்தை எடுத்து இதனால ஃபேமிலி யாருக்கிட்டையும் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சாட்பாட்டோட அறிவுரையின் பேர்ல தன்னுடைய சொந்த குடும்பத்திலேருந்தே கம்ப்ளீட்டா கட் ஆஃப் ஆகி விலகி நின்று ஒரு மனநோயாளி ஆகியிருக்காங்க அப்படின்றதுதான் இங்க ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடி. இப்போ ஹியூமன் லைன் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கையில 300 பேரை ஆய்வு செஞ்சு அவங்களுக்குள்ள டெப்தா பார்க்கும்போது ஏஐ சைக்காசிஸ் அப்படின்ற ஒரு புது கண்டிஷன், நீங்க மென்டல் கண்டிஷன் உருவாகி இருக்கிறத பாக்குறாங்க. டிஸ்இல்யூஷனல் ஸ்பைரலிங் அப்படின்றது உலகம் முழுக்க போயிருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. இந்த ஆய்வறிக்கையில கிட்டத்தட்ட 14 மரணங்கள் ஒரு தவறா சாட் ஜிபிடி கொடுத்த இந்த மாதிரி சாட் பாட்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களால நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் அந்த ஏஐ நிறுவனங்கள் மேல சீரியஸான லீகல் கேசஸை போட்டுக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். இப்போ ஏன் இது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வேர்ல்டு சாட் ஜிபிடி போன்ற நிறுவனங்களுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் வந்து இந்தியா. அதே மாதிரி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட்டும் வந்து இந்தியா தான். ஓப்பன்ஏயோடைய அவங்களோட ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 10 கோடி பேர் இப்போ சாட் ஜிபிடியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய ரேங்கிங் குளோபல் சாட் ஜிபிடி யூசேஜில் 3வது நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி குளோபல் சாட் ஜிபிடியோட டிராஃபிக்கில் 6 to 8% இருந்த இந்தியா 2025 கிட்டத்தட்ட 18% உயர்ந்திருக்கு 2026. இது பல இண்டிபெண்டன்ட் ட்ராக்கர்ஸும் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் சாட் ஜிபிடி அப்படின்றது வெறும் 399 ரூபா 400 ரூபா மாசம் இருந்தால் நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இன்னும் இதை வந்து ப்ரொப்பல் பண்ணியிருக்கு. இப்போ இதில் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் அக்டோபர்லோடைய டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூசர்ஸ் வேர்ல்டு வைடில் சைக்கோசிஸ், மேனியா மற்றும் தற்கொலை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாட் ஜிபிடிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம வந்து கிளியர் கட்டாக பார்க்குறோம். இது ஒரு லார்ஜஸ்ட் எக்ஸ்போஷர் பாப்புலேஷன் இந்த வேர்ல்டோட பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா. இப்போ இந்தியா ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ஏப்ரலில் நடந்த ஏஐ இம்பேக்ட் சம்மிட் 2026 சாம் ஆல்ட்மன் நேரடியாக சொன்னது. அது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 18 24 வயதுக்கு உட்பட்டவர்கள் 50% சாட் ஜிபிடி மெசேஜஸ் அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மொத்த ஏஜ் குரூப்ல 18 to 24 வயது இருக்கவங்க தான் 50% இந்தியாவில் சாட் ஜிபிடி யூஸ் பண்றாங்க அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 80% இந்தியாவுடைய டோட்டல் யூசேஜ் அப்படின்றது கிட்டத்தட்ட இளைய சமூகத்தில் இது அமெரிக்கா ஐரோப்பாவோட மிக மிக அதிகம் அப்படின்றது பார்க்குறோம். தமிழ்நாடு நம்ம ஏன் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஐடி சர்வீஸோடைய பாப்புலேஷன், எட் டெக்கு, ஐடி ஹப்ஸு, நூற்றுக்கணக்கான காலேஜஸ்ஸு, இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது சென்னை, கோயம்புத்தூர் போன்ற மாநகரங்களில். ஸோ இந்த இடத்துல நம்ம உத்து பார்க்க வேண்டியது இன்னும் ட்ரில் டவுன் பண்ணி இப்போ தமிழ்நாட்டுக்கு வரும். 18 to 24 ஏஜ் பேக்ரவுண்ட் தான் அதிகமாக பண்ணுறாங்க. இதில் டெல்லியோட எல்ஐஎஸ் ஸ்டூடெண்ட் சர்வேலாம் அவங்க பண்ணது வந்து 66% சாட் ஜிபிடியை அகாடமிக் ஒர்க்குக்காக பயன்படுத்துகிறாங்க. 67% வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24/7 என் மொபைல்லேருந்து எப்போ வேணால் எதை வேணால் கேட்கலாம் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு ஹை ரிஸ்கான விஷயம் என்ன அப்படின்னா 19 பேர் 12 to 21 வயது, நல்லா கவனிங்க, உங்கள் குழந்தைகளும் அந்த பிரேக்கெட்டில் தான் இருப்பாங்க. 12 to 20 வயது இருக்கக்கூடிய 19% இதை ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் மிக முக்கியமான ஒரு டேஞ்சர். மென்டல் ஹெல்த், எமோஷனல் அட்வைஸ். நான் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ட சண்டை போட்டு வந்துருச்சு, இப்போ நான் எப்படி அதை சரி பண்றது, என் கேர்ள் ஃப்ரெண்ட்டை நான் பிரேக்கப் ஆயிட்டேன் எப்படி சரி பண்றது, என் கேர்ள் ஃப்ரெண்ட்ட நான் திரும்ப போய் பேசணும், என் பாய் ஃப்ரெண்ட்ட பேசணும், இந்த மாதிரியான எமோஷனல் இது அப்படின்றது ரொம்ப 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 அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் கல்ச்சர், நீட், ஜேஇ, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எக்கச்சக்கமான காம்படிஷன் நம்ம இருந்துகிட்டே இருக்கு. ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த குழந்தைகள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டிக்மா ஃப்ரீ மென்டல் ஹெல்த் சர்வீஸ். இப்போ எனக்கு டிப்ரெஷன்ல இருக்கேன்ப்பா, நான் போய் என் நண்பர்கிட்ட கேட்டேன் அப்படின்னா அவன் என்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவான். சாட் ஜிபிடி என்ன சொல்லாது, ஒரு ஜெமினி வந்து என்ன சொல்லாது. இங்கே தான் இதோட ரோல் அதிகமாகுது. சில அந்தரங்கமான விஷயங்களை என்னுடைய நண்பர்கள்ட்ட கூட என்னால் பேச முடியாது ஒரு டீனேஜருக்கு. ஆனால் இங்கே சாட் ஜிபிடியில் கான்ஃபிடென்ட்டாக இன்காகினிட்டோ மோடில் போயிட்டு பேசலாம். இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குன்றத பார்க்குறோம். இப்போ தமிழ்நாடு காலேஜ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கு உண்டான இதை நம்ம பார்த்தோம் அப்படின்ற போது ஒரு பியர் ரிவ்யூ ஸ்டடியில் பார்க்கும் பொழுது ஸ்ட்ரெஸ் 43%, ஆங்ஸைட்டி பதட்டம் 35%, டிப்ரெஷன் 22%. இது ஏஐ பயன்பாட்டுக்கு முன்னாடியே. இப்போ ஏஐயும் நம்ம உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்ற போது இது எங்க போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல. இப்போ ஒரு டாக்குமெண்டடான ஒரு இடத்துல பார்க்கலாம். யுஎஸ்சிஎஃப் உடைய டாக்டர் கெய்த் சகாத்தா இவங்க என்ன சொல்றாங்கன்னா 12 பேஷண்ட்ஸை அவங்க பர்சனலா ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஒரு மருத்துவர். இதுல சாட்பாட் அப்படின்றது வெறும் டிலூஷனை மட்டும் உருவாக்கல, இதை வந்து யூசரை ஒரு ஸ்டேட் ஆஃப் பிலீஃப்க்கு கொண்டு போகுது. இதுல நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே, உதாரணத்துக்கு நான் ஒரு 3 நாள் அப்செட்ல இருக்கிறேன், கொஞ்சம் தனிமையில இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் போய் ஒரு சாட் ஜிபிடி இன்ட்ராக்ட் பண்ணேன்னா, ஓகே நான் டிப்ரெஷன்ல இருக்கேன்னா, எனக்கு வந்து நான் டிப்ரெஸ் ஆயிட்டேன்னா அப்படின் போது ஆமா அப்படின்னு வருது. அது இல்லைன்னு சொல்லாது. இல்லப்பா நீ போய் டாக்டரை பார்க்கணும், உனக்கு 3 நாள் நீ வந்து சைலண்டா இருந்தனா அது பேர் டிப்ரெஷன் கிடையாது, டிப்ரெஷனுக்கு இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் இருக்குன்னு அது சொல்லாது. ஆமா நீங்க டிப்ரெஷன்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, இதை நான் எப்படி சரி பண்றதுன்னு சொல்லட்டுமான அடுத்த கேள்வி.
அந்த மீண்டும் மீண்டும் கேட்டு 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 இன்னைக்கு சாட் ஜிபிடியை ஒரு உயிருள்ள பொருளா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சாட் ஜிபிடி, ஜெமினை, பெர்ப்ளெக்சிட்டி, எந்த ஒரு ஏஐ சாட் பாட்டையுமே நம்ம வந்து ஒரு பர்சனல் டூலா, நம்மளுடைய நண்பனா, ஒரு உயிருள்ள பொருளா, ஒரு உயிருள்ள மனிதனா இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்ன்றத சொல்றாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் கண்ணுங்க, the AI accept it as truth and reflects it back. நான் தவறா கேட்டா கூட அதை உண்மைன்னு ஒத்துக்கிட்டு திரும்ப எனக்கு வந்து அதை பிரதிபலிக்குது. இந்த ரிசர்ச்சோட வேர்டு காம்ப்ளிசிட் இன் சைக்கிளிங் தென் டெலியூஷன், காம்ப்ளிசிட் இன் சைக்கிளிங் தென் டெலியூஷன் அப்படின்றதா. அந்த லூப்குள்ள போயிட்டு அவங்க வந்து நம்பிடுறாங்க. அந்த உதாரணத்துக்கு ஒரு லைவ் கேஸ் ஸ்டடியை சொன்னேன். ஒரு அக்கௌண்டன்ட் எந்த விதமான ஒரு வியாதியும் இல்லாம ஜஸ்ட் போயிட்டு நான் மனநோயாளியா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கேட்டு கடைசியில் அவரே போய் கேட்டமீன் போன்ற டேப்லெட்லாம் எடுத்துட்டு ஒரு தனியாக போய் ஒரு மனநோயாளியாவே மாறக்கூடிய ஒரு ஆபத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கேட்குறோம். ஸ்பெசிஃபிக் கேஸ் யூஎஸ்சிஎஃப் உடைய கேஸ். ஒரு பெண், அவங்களுடைய தம்பி ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி இறந்துடுறாரு. இறந்த பிறகு சாட் ஜிபிடியில் போய் அவங்க வந்து அந்த கிரீவியன்ஸ், அந்த இறந்த தாங்க முடியாமல் அவங்க கதறி அழுகுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலாக அந்த தம்பி, இறந்த தம்பியை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் கான்ஷியஸ்னஸ் டவுன்லோட், அவங்க தம்பி என்ன பண்ணுவாப்புல, எப்படி நடப்பாப்புல, எப்படி பேசுவாப்புல அப்படின்றத கம்ப்ளீட்டாக இது பண்ணி அதை ஒரு டிஜிட்டல் ரீசரெக்ஷன் டூலாக உருவாக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து இப்போ நீங்கள் சமீப காலங்களில் மறைந்த தலைவர்கள் நிறைய பேர், ஜெயலலிதா போன்றவர்கள், மறைந்த தலைவர் விஜயகாந்த் போன்றவர்கள்லாம் மீண்டும் வந்து சாப்பிடும் போது அந்த எமோஷனலா எல்லாரும் பார்க்கக்கூடியதை பார்க்குறோம். அதே மாதிரியான ஒரு டிஜிட்டல் ரிசரக்ஷனை கொண்டு வந்து ரியல் லைஃப்ல அவங்க இருக்கிறதா நம்பிக்கிட்டு அவங்களுடைய கம்ப்ளீட் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவங்க தம்பி கூடயே உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி சாட் ஜிபிடியில் இறந்து போனவரை உயிரோட மீட்டு கொண்டு வந்த மாதிரி அவங்க இருந்திருக்கிறாங்க. 2 முறை இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு மீண்டும் அதே கண்டிஷனுக்கு திரும்ப போறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ சைக்கராட்டிக் லிட்ரேச்சர்ல 4 விஷயத்த அவங்க சொல்றாங்க. ஸ்லீப் டிப்ரவேஷன், தூக்கங்கெட்டு போறது, சோஷியலா ஐசோலேட் ஆகிறது, அதே மாதிரி மேரத்தான் சிங்கிள் செஷன் கான்வர்சேஷன்ஸ். ஒரு இடத்துல உட்காந்து ஆரம்பிச்சு 3-4 மணி நேரம் தொடர்ந்து சாட் ஜிபிடி, ஜெமினிட்டியை உட்காந்து சாட் பாட்டை உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறது. நிறைய கேஸ்ல 10 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே இந்த சைக்கோசிஸ்ல இருக்க ப்ரீசெட் சைக்கோ ஆன்செட் சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. 18லேருந்து 21 வயதுக்கு இது அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டான்ஃபோர்டில் இருக்கக்கூடிய கிளினிஷியன்ஸ் டாக்டர் நீனா வாசன் மற்றும் டாக்டர் மைக்கேல் தியபசி, இவங்க என்ன சொல்றாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்சீஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பேர்டனா போயிட்டு இருக்கு, டேஞ்சரஸா போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஜென்சீஸை குறிப்பிட்டு சொல்றாங்க. AI outsourcing of hard emotional conversations stunts development of real world social and coping skills and create a loneliness loop where AI's unconditional validation makes messy real human relationship feel comparatively unrewarding. இதை நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எமோஷன்ஸை நான் ஏஐட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிடுறேன். அதை அவுட் சோர்ஸ் பண்ணி அந்த கான்வர்சேஷனில் போகும்பொழுது, ரிப்பீட்டடாக போகும்பொழுது என்னுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு, நிஜ மனிதர்களோட சக துக்கங்களை, நான் சண்டை போடுறது, நான் கோவப்படுறது, நான் சந்தோஷமாக இருக்கிறது எல்லாமே கட்டாயி அவங்கள தனிமையான ஒரு லூப்குள்ளே கொண்டு போய் அந்த லூப்பில் இருக்கக்கூடிய ஒரே கம்பேனியனா இந்த சாட்பாட் மாறுது. மாறின பிறகு அது நீங்கள் என்ன சொன்னாலும் ஆமா சொல்லக்கூடிய, அதனால இந்த கம்ப்ளீட்டா ஹியூமன் ரிலேஷன்ஸே மெஸ்அப் பண்ணி மனிதர்களே தேவையில்லப்பா, இந்த சாட் ஜிபி பாட்டே போதும், எனக்கு ஜெமினியே போதும், சாட் ஜிபிடியே போதும், மனிதர்களே வேணாம் அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒருக்கக்கூடிய அளவுக்கு இது கொண்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு லீடிங் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் சாகர் முந்தாதா, இவங்க வந்து ஒரு டி அடிக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்னிட்டிவ் டெப்த் அப்படின்னு சொல்றாங்க. எக்கச்சக்கமான ஏஐ ரிலையன்ஸ்ல போய் பிசிக்கல் ஒர்க் எதுவுமே இல்லாம டோட்டலா இவங்க இதுலயே வந்து முழுகி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். ஜென்சீஸ்க்கு குறிப்பா நம்ம ஏன் சொல்றோம்னா, அவங்க தான் இந்த ஏஐ நேட்டிவ். அவங்க பிறக்கும் போது தான் ஏஐ உருவாகுது. அவங்க ஏஐயோடய பிறந்து வளர்ந்தவங்க, டிஜிட்டல் நேட்டிவ்னு நம்ம சொல்லுவோம். ஜென் எக்ஸ் எடுத்தீங்க, நம்மளை போன்றவர்கள் எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம டிஜிட்டல் வேர்ல்ட்ல பிறக்கல, நம்ம ஒரு பிசிக்கல் மெக்கானிக்கல் வேர்ல்டில் பிறந்து இந்த தொழில்நுட்பம் வர வர நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே ஓரளவுக்காவது பெரியர் இருக்கு. பெரியவங்களுக்கு இது வந்து பெரிய அளவுக்கான ஒரு ஆபத்தை கொடுக்கல. பட் சாட் ஜிபிடி மனிதன் கிடையாது. அது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசணும். இந்த லூப்பில் போய் மாட்டிக்கிட்டு
மனிதர்களே தேவையில்லைன்னு சொல்லி என்னோட பர்சனல் சர்க்கிள்லயே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏஐ அப்படின்றது ஒரு கத்தி. அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றது இருக்கு. நம்ம அதை மரம் வெட்ட பயன்படுத்துறோமா இல்லை நம்மளை நாமளே ஏதாவது பண்ணிக்க பயன்படுத்துறோமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுது. தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் போட்டு காமிங்க, எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேருங்க. இந்த ஆய்வறிக்கைக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நல்ல மருத்துவர்கள் இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய அன்பர்கள் யாரா இருக்கீங்கன்னா தயவு செய்து நீங்க எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. நீங்க இந்த சப்ஜெக்டை பேசுறது இன்னும் பெட்டரா இருக்கும். வருங்காலத்தை காப்பாத்துறதுக்கு சாட் ஜிபிடியை ஜெமினியும் மனுஷனை நம்பிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு பயமான உலகத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.